today's special papaya coconut jelly. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பப்பாளி பழம் எடுத்துக்கங்க. அதை மேலே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேல் பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணிக்குவோம். கட் பண்ண பிற்பாடு நம்ம உள்ளுக்குள்ளே விதையை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஒரு பவுல் எடுத்துங்க. இந்த மாதிரி டீஸ்பூன் வந்து உங்களுக்கு லாங்காக நீளமாக இருக்கும்ல சில கரண்டிங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டீஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அந்த விதைகள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம் அதுலேருந்து. இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கு விருந்துக்கு ஏதாவது போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்க, இல்லை வீட்டில் சர்வ் பண்ண கூட பார்க்கறதுக்கு கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் பழமும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பழத்தை கொண்டு நம்ம ஜெல்லி ஆக நம்ம செஞ்சோமா பார்க்குறதுக்கு இந்த விருந்தில் ரொம்ப பார்க்க கிரேட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லா விதையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் உள்ள விதையும் நம்ம எடுத்துருவோம். ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ விதையை தனியாக எடுத்து வச்சிடும் இப்போதைக்கு. அடுத்தது ஒரு பாட் எடுத்துக்குவோம். அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாட்டில் அரை கப்பு அகா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீனி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விடுவோம். அன்டில் அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணணும். தேங்காய் பால் 1 கப் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்டர் பண்ணி விடணும் அன்டில் பாயில் பண்ணுற வரைக்கும். நல்லா பொங்கி வருது. உப்பு ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்தது ஒரு ஜக்கு எடுத்துக்குவோம். அதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்ட பப்பாயாவை உள்ளுக்கு இந்த மாதிரி நேராக நிற்க வச்சுக்குவோம். ஸோ ஜெல் எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம். ஜெல்லி வந்து நம்ம வேக வச்சதுனால ஸோ அதை எடுத்து கோகோனட் ஜெல்லி எடுத்து சென்டரில் நம்ம ஊற்றி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி விடுவோம். ஸோ ஃபுல்லாக ஆன பிற்பாடு ஸோ நம்ம மேலே வந்து கட் பண்ணி வச்சதுனால இந்த பீசஸ் அந்த பீஸ் எடுத்து மேலே வச்சுருவோம். கீழே உழுவாமல் இருக்கிறதுக்கு நான் டூத்பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டூத்பீட் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் ரேப் போட்டு கூட ரேப் பண்ணலாம். டூத்பீட் வச்சாலே அது கரெக்டாக ஒட்டிக்குது, அந்த பிரச்சனை எதுவும் எனக்கு வரல. ஸோ இந்த மாதிரி நான் 2 பக்கமும் அதை மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டூத்பீட் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி குத்தி பிற்பாடு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து அப்படி எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறப்ப ஆக்கிறக்க நல்லா கட்டியிருக்கோம். ஸோ அந்த மேலே உள்ளதும் நல்லா ஒட்டியிருக்கும். ஸோ இந்த டைம் நான் என்ன செய்ய போகிறேன், ஸோ மேலே உள்ள ஸ்கீனை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மொதல் நாளே செய்யலாம். மொதல் நாளே நீங்கள் வந்து ஆக்கரக்காய் ஊற்றுற மணிக்கே நீங்கள் செய்யலாம். ஸ்கீனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்கரக்காய் ஊற்றலாம், ஜெல்லி ஊற்றலாம். ஸோ என்ன ஆகுனாக்கா பழம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன செஞ்சுட்டேன், நான் ஆக்கரக்காய் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்ச பிறப்ப அந்த ஐஸாக இருக்கிறப்ப மேலே உள்ள ஸ்கின்லாம் வந்து அந்த பழம் வந்து கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்கினை வந்து ரிமூவ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் பிஃபோர் கூட செய்யலாம், ஆஃப்டர் கூட செய்யலாம். ஸ்கினை வந்து நீங்கள் பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு லேஸாக வாஷ் பண்ணி விட்டுறேன். வாஷ் பண்ண பிற்பாடு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வெட்டணுமோ ஸோ அந்த ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்தமாரி 2ஆக பிளந்துடுறேன். இந்தமாரி 2ஆக பிளந்த பிற்பாடு ஸோ சென்டரில் வந்து ஜெல்லி வந்து ஓவராக கட் பண்ணாமல் பார்த்திங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பிற்பாடு ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் ஆஃப் கட் பண்ணிவிட்டு க்யூப்பாக அதாவது ட்ரையாங்கிள் சைஸில் வந்து நான் கட் பண்ணுறேன். ஸோ பார்த்து பொறுமையாக செய்யணும். ஸோ இதை வந்து நான் 4ஆக கட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ட்ரையாங்கிள்ஸ்
இதில் வரணும். அதனால் நான் வந்து ட்ரையாங்கிள் சைஸ், அதாவது முக்கோணத்தில் வேணும், அதனால் அந்த டிசைனில் கட் பண்ணுறேன். ஸோ எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு சேவிங் பிளேட் எடுத்துப்போம். அவ்வளோதான், நம்மளுடைய பப்பாயா கோகோனட் ஜெல்லி இஸ் ரெடி. ஸோ இது வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது கொஞ்சம் சில்லாக இருக்கும், சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டு. பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சில சூஸன் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. லைக் பப்பாயில் அவங்க சாப்பிட மாட்டாங்கனாக்கா, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா அவங்க வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ விரும்பியும் பிள்ளைங்க டேஸ்ட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் அடிக்கடிக்கு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். பபாய். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம். ஓகே.